முதல்ல கதவை தர. தாரணி நீ கதவை தரக்க போறே இல்ல. கதவை தரமா. தாரணி தயவு செய்து சாப்பாடு போடு. தாரணி தாரணி ஏன் நான் சாப்பாடு போட மாட்டேனா? உங்க கையால சாப்பிட்டா விஷம் தான் ஏறும். தாரணி தாரணி கதவை தர. தாரணி அவதான் எப்போதும் போல பேசிட்டு இருக்கா. அத போய் பெருசா எடுத்துக்கிட்டு கதவை தர. கதவை தரேன்னு சொல்றேன். கதவை தர. தாரணி டேய் அந்த பக்கம் போய் பாருடா. தாரணி தாரணி கதவை தரமா. தாரணி தாரணி கதவை தர. தாரணி தாரணி சுரேஷ் என்னடா ஆச்சு? ஏய் சுரேஷ். அப்பா அவ கையில ஏதோ பாட்டில் ஏதோ வச்சிருக்காப்பா. பாட்டிலா? ஆமாப்பா. ஐயோ தாரணி 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 கதவை தர. தாரணி என்ன பண்ற நீ? கதவை தர. தாரணி 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 டேய் சீக்கிரம் தூக்குடா. ஹாஸ்பிடல் போலாம். நம்பி என்னங்க பாஸ் இப்படி இருக்கீங்க? முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. நம்பி ஏன் இப்படி இருக்கீங்க? இதெல்லாம் புதுசு இல்லையா காயம்? அதான். நம்பி உள்ள கவனிக்க வேண்டியவங்க எல்லாரையும் கவனிச்சிட்டேன். பணம் கொடுத்துருக்கேன். உங்களுக்குன்னு தனி வசதி எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்க சொல்லியிருக்கேன். பாத்துக்கறாங்க டார்லிங். நம்பி நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற லீடிங் லாயர் கிட்ட பேசியிருக்கேன். டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கேன். பார்த்துட்டு சீக்கிரம் பேசுவாங்க. நிச்சயம் வெளியில வந்துருவீங்க. நீங்க வெளியில வர வரைக்கும் எனக்கு நிம்மதியே கிடையாது. ஆமாங்க பாஸ், மேடத்துக்கு உங்களை எப்படியாவது வெளியில கொண்டு வரணுங்கிறதா ஒரே லட்சியம். முடியாதுன்னு சொன்ன லாயரை கண்டபடி பேசி அனுப்பிட்டாங்க பாஸ். காயோ நீங்க வெளியில வரணும் நம்பி. அதான் எனக்கு முக்கியம். முடியாதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. எங்க முடியும்னு சொல்றாங்களோ நான் அவங்கள போய் பாப்பேன். எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல. உங்களை வெளியில எடுத்தே தீருவேன். நீங்க வெளியில வரணும். நீங்க இல்லாம என்னால இருக்கவே முடியல. ஏய் காய் டார்லிங், என்ன சின்ன குழந்தை மாதிரி? நான் வந்துருவேன் டார்லிங். என்ன எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியா? லாயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாஸ். நம்பி ஒன்னும் அவசரம் இல்ல. நிதானமா படிச்சுட்டு சைன் பண்ணுங்க. நாங்க வெளியில வெயிட் பண்றோம். ஏன் டார்லிங் என்னாச்சு? நம்பி உங்க கம்பெனிஸோட அத்தனை பவரையும் என் பேருக்கு மாத்துறீங்க. கவனமா படிச்சு பார்க்கணும்ல. என்ன டார்லிங் என்ன டெஸ்ட் பண்றியா? ஐயோ நம்பி என்ன சொல்றீங்க? நான் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன்னு என்ன டெஸ்ட் பண்ணி பாக்குறியா டார்லிங்? என்ன நம்பி இப்படி சொல்றீங்க? நீங்க என் மேல எந்த அளவுக்கு உயிரா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அத புரிஞ்சுக்கிட்டா போதும் டார்லிங். இந்த உலகத்திலே எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நீ ஒருத்தி மட்டும் தான் டார்லிங். அதுக்கு இல்ல நம்பி, உங்களுக்கு சொந்த பந்தம்னு நிறைய பேர் இருப்பாங்க. இருந்தாலும் நீங்க ஏன் பேருக்கு மாத்துறது? அதுதான் டார்லிங், அதுதான் நான் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, லவ் எல்லாமே. இல்ல நம்பி, நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு என்னவோ ஒரு மாதிரியா தான் இருக்கு. நீங்க சொன்னீங்கிறதுக்காக தான் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். டார்லிங் உனக்கு நான், எனக்கு நீ, தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். ஆனா அதே சமயம் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த பிரகாஷையும் சத்யாவையும் நான் சும்மா விட மாட்டேன் டார்லிங். போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சு கூட பார்க்காத என்ன ஜெயில அடைச்சிட்டாங்கல்ல, அவங்கள கதறடிப்பேன். படிச்சு பாருங்க நம்பி. நல்லா இருப்பியா நீ? தாரணிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னை உயிரோட விட மாட்டேன், கொன்று போட்டுருவேன். அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அப்பா சொன்னதை நானே செஞ்சிருவேன். பொம்பளையாமா நீ? உன்னை நினைச்சாலே ச்சே.
டாக்டர் சொல்வாங்க. டாக்டர் அவளுக்கு ஒண்ணும் இல்லையே. இந்த ராட்சசி பேசின பேச்சில தான் விஷத்தை குடிச்சிட்டான். என்னங்க சொல்றீங்க? விஷம் குடிச்சாளா? தாரணி உனக்கு ஒண்ணு இல்லையம்மா? சார் என்ன சார் சொல்றீங்க? தாரணி நீ விஷம் குடிச்சியா? நீ வீட்ல எதுவும் சொல்லலையா? டாக்டர் என்னங்க சொல்றீங்க? வீட்ல சொல்லியான்னு கேக்குறீங்க? தாரணி என்னாச்சு? இவ கர்ப்பமா இருக்கா? நான் எழுதி கொடுத்த டானிக்கை தான் இவ குடிச்சிருக்கா. இவ கர்ப்பமாயி 3 மாசம் ஆகுது. உங்ககிட்ட சொல்லலையா? என்னம்மா இது? உங்ககிட்ட ஏன் இதை மறைச்சான்னு தெரியல. 3 மாசமா நான் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நல்லபடியா பாத்துக்குங்க. என்ன தாரணி இதெல்லாம்? என்னம்மா இது? எவ்வளவு நல்ல விஷயம். அதை என்கிட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டியே. உன்னை இவ கண்டபடி பேசினா அப்ப கூட சொல்லாம இருந்துட்டியே. சொல்லு தாரணி. இல்ல மாமா, நான் உண்டாகலன்னு அத்தை பேசினாங்கல்ல, அதுக்காக தான் நான் மறைச்சேன். என்ன தாரணி ஏன் குழப்பற? அதுக்கு இல்ல மாமா, நான் பிரெக்னென்ட் ஆனதும் சுரேஷ் மாமா கிட்ட சொல்லலான்னு தான் நான் நினைச்சேன். ஆனா நம்ம வீட்டு நிலைமை சரியில்லை. வீட்டு நிலைமை சரியில்லையா? என்ன தாரணி சொல்ற? ஆமா மாமா, இங்க நான் கர்ப்பமா இருந்தா அங்க சுஜாதாவை அன்னபூர்ணி ஆண்டி குத்தி காட்டி பேசுவாங்கல்ல, அது மட்டும் இல்ல மாமா, சத்யா அக்காவுக்கு கரு உண்டாகி கலைஞ்சு போச்சு. அதையே நான் யோசிச்சு பார்த்தேன். நான் கர்ப்பமானது தெரிஞ்சா சுஜாதாவை அன்னபூர்ணி ஆண்டி உன் வயசு தானே அவளுக்கும், அவ கர்ப்பமாயிட்டா நீ இன்னும் கர்ப்பமாகலன்னு இங்க என்ன திட்டின மாதிரி அங்க அவளையும் திட்டுவாங்க. சுஜாதா வருத்தப்பட்டு அழுவா இல்ல மாமா. சத்யா அக்காவுக்கும் அதே கேள்வி தானே வரும். அதெல்லாம் யோசிச்சுதான் நான் மறைச்சேன். வயிறு மேடு தட்ட 3 மாசம் ஆகும்னு டாக்டர் சொன்னாங்க. அதனாலதான் மாமா நான் மறைச்சேன். மனுஷியாடி நீ எல்லாம் மனுஷியான்னு கேக்குற. நீ பெத்த பொண்ண நினைச்சு தான் கர்ப்பமான விஷயத்தை கூட சொல்லாம மறைச்ச. ஏன் தங்கச்சி பொண்ணு எங்க, நீ எங்க? குடும்பத்துக்கு எடுத்தவளே. இப்படியாமா அப்படி கண்டபடி பேசின? உன் அம்மான்னு சொல்லிக்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு. இப்போ மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுப்ப? உன்னை எல்லாம் பொம்பளைன்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்குடி. இப்பவும் என்னைய திட்டுங்க. குடும்பத்துக்கு மூத்த வாரிசு உண்டாயிருக்கு. இவ இத சொல்லாம 3 மாசம் ஏமாத்திருக்கா. நீங்க அதை கேட்காம என்ன கோவிச்சுக்கிறீங்க? நல்லாவா இருக்கு இதெல்லாம்? ஏண்டி நீ திருந்தவே மாட்டியா? எப்பவும் அவ்வளவுதாப்பா குறை சொல்லுவாங்க. டேய், இத அன்னைக்கே சொல்லிருந்தா நாமெல்லாம் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்போம். சொல்லாம கல்லூலி மங்கி மாதிரி இருந்திருக்கா. நீ எல்லாம் மனுஷியாடி. தாரணி எதுக்காக மறைச்சான்னு தெரிஞ்சோ இவ்வளவு பேசுற? மாமா, அத்தை சொல்றது சரிதான். நான் மறைச்சிருக்க கூடாதுதான் மாமா. என்ன மன்னிச்சிருங்க. என்ன தாரணி? சுரேஷ், இந்த நல்ல விஷயத்தை சத்யாக்கு போன் பண்ணி நான் சொல்றேன். என்ன தாரணி, என்கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. அது இல்ல மாமா. என்ன, எதுக்கு என்கிட்ட சொல்ல? வீட்டை விட்டு விரட்டலான்னு நினைச்சா கர்ப்பமாயிட்டாளே. என்ன அப்படி பாக்குற? உங்களை நினைச்சா ஆச்சரியமா இருக்குங்க. என்ன ஆச்சரியம்? ஒரு காலத்துல உங்க முன்னாடி யாராவது ஒருத்தர் தும்பினா கூட சண்டைக்கு நிப்பீங்க. இன்னைக்கு ராஜு மாமா உங்களை திட்டம் போட்டு பழி வாங்கணும்னு நினைச்சு எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்காரு. ஆனா நீங்க அதை எதையுமே மனசுல வச்சுக்காம ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிட்டு எப்படிங்க இது உங்களால முடிஞ்சது? என்ன சத்யா இது போய் பெரிய விஷயமா பேசுற? இல்லங்க, நீங்க வேகமா பணத்தை எடுத்துக்கிட்டு கீழே இறங்கின உடனே நான் பயந்துட்டேன். ஆனா நீங்க என்னடான்னா பட்டினிய அண்ணன்னு சொல்லிட்டீங்க. எல்லாத்துக்கும் மேல என்னால இன்னமும் நம்பவே முடியல. நீங்க பழைய பிரகாஷ் தானான்னு. பழைய பிரகாஷ் இல்ல. ஆமா சத்யா, அவனை அடிச்சு கோச்சு என்ன ஆக போகுது? அவன் முட்டாள்னு தெளிவா தெரிஞ்சு போச்சு. ஏதோ அன்னைக்கு இருந்த கோவத்துல பணம் போச்சே, வீடு போயிடுமேங்கிற பதட்டத்துல அவனை அடிச்ச.
நான் ஏதோ திட்டம் போட்டு அவனை அவமானப்படுத்த பண்ண மாதிரியும் பதிலுக்கு அவன் திட்டம் போட்டு பண்ண மாதிரியும் அவன் நினைச்சுக்கிட்டான். இடியட். இதுல இருந்து தெரியலையா அவன் முட்டாள்னு? எல்லாத்துக்கும் மேல சின்ன வயசுல அண்ணன் தம்பியா இருந்தப்ப அடிச்சுக்கிறது இல்லையா, பேசிக்கிறது இல்லையா? என்ன இருந்தாலும் அவன் என் அண்ணன் சத்யா. இன்னும் சொல்லப்போனா எங்களோட ஒத்துமை தான் அந்நியரோட கண்ணை உறுத்துது. வீட்டுக்கு மருமகளா வந்து நம்ம எல்லாருக்கும் துரோகம் பண்ண அந்நியார மோனி விஷயத்துல மன்னிச்சோமே, எதுக்கு? அம்மா மக உறவுல எந்த விரிசலும் வந்துடக்கூடாதுன்னு தானே. அவங்க எல்லாம் தாண்டி போக போய் தான் மோனிய நம்ம கிட்ட கூட்டிட்டு வந்தோம். ராஜு அப்பாவி சத்யா. அவனை அடிச்சு விரட்டினா நேரா அந்நியார் காலில் போய் தான் விழுவான். அவங்க ஆதரவு கொடுக்குற மாதிரி நடிச்சு அவனுக்கு தப்பான வழியை காட்டுவாங்க. அதுதான் அவங்க திட்டம் என்ன எல்லாமே. ஆனா இதுல பாதிக்கப்பட போறது யாரு? என் அண்ணன் தானே. தேவராஜ் மாமா கூப்பிடுறாரு. ஹலோ, சொல்லுங்க மாமா. சத்யா, உங்க மாமா இப்ப தாத்தா ஆக போறாரு. என்ன மாமா சொல்றீங்க? சுஜாதா கர்ப்பமா இருக்காளா? பாத்தியா? ஏன் சுஜாதா கர்ப்பமானாதான் நான் தாத்தா ஆகணுமா? தாரணி கர்ப்பமானா நான் தாத்தா ஆக மாட்டேனா? என்ன மாமா சொல்றீங்க? ஆமாமா, தாரணி உண்டாயிருக்கா. இப்பதான் தெரிஞ்சிச்சு. மாமா, என்ன ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க? இல்லம்மா, நாங்க இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பிட்டோம். நீ நேரா வீட்டுக்கு வந்துரு. சரிங்க மாமா, உடனே வந்துடுறேன். சரிம்மா. ஏமா, டானிக்க குடிச்சிட்டு எங்க எல்லாரையும் கலாட்டா பண்ணிட்டேம்மா. சரி, வா வீட்டுக்கு போலாம். போய் பார்த்துட்டு வந்துடலாமா? சரி, போலாம். என்னடி இதெல்லாம்? அக்கா, அண்ணா போன் பண்ணி மருமக உண்டாயிருக்கா, ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டு போன்னு சொன்னாருக்கா. நீங்களும் சேர்ந்து நில்லுங்கக்கா. எனக்கு எதுக்கு இதெல்லாம்? அக்கா, உங்க வீட்டு வாரிசு சுமக்கறால, நாய் கண்ணு, நரி கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, எந்த கண்ணும் படக்கூடாது. உள்ள அக்கா, அண்ணன் எங்கக்கா? வர வழியில ஏதோ வேலை இருக்குன்னு அங்கேயே இறங்கிட்டாரு. சரிக்கா. சந்தடி சாக்குல என்ன திட்டுறா? தாரணி, கொஞ்ச நேரம் உள்ள போய் படு. பரவாயில்ல மாமா, நான் இங்கே இருக்கேன். தாரணி, இப்ப நீ முன்ன மாதிரி இல்ல, உள்ள போய் பட. கொஞ்ச நேரம் இங்க இருக்க மாமா. சரி, உட்கார். தாரணி, நீ கர்ப்பம்னு அண்ணன் சொன்னதும் எனக்கு சந்தோஷம் தாங்கல. நீ கவலையே படாத. அக்கா இனிமே எல்லா வேலையும் செய்வாங்க. உன்னை அக்கா நல்லா பாத்துப்பாங்க. தாரணி, இனி எந்த வேலையும் பார்க்க கூடாது, சரியா? அத நீ சொல்லணுமா சுரேஷ்? அக்கா மனசு உனக்கு தெரியாதா? இப்பவே அக்கா எல்லா வேலையும் செய்யறாங்க. இப்ப தாரணி வேற கர்ப்பமா இருக்காளா, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்க. தாரணி, 3 மாசங்கிறது உனக்கு ரிஸ்கான நேரம். இனிமே நீ கட்டில விட்டு இறங்கவே கூடாது. அக்கா உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பாங்க. சரோஜா, நீ செத்தடி. அம்மா, இனி எல்லா வேலையும் நீ தான் பாத்துக்கணும், சரியா? சரிப்பா. கோர்த்தா விடுற, செத்தடி நீ. தாரணி அக்கா, எப்படி இருக்க? நீ எப்படி இருக்க? கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு தாரணி. மாமா ஃபோன் பண்ணி சொன்னது எனக்கு சந்தோஷமே தாங்கல. உனக்கு முதல்ல ஆம்பளை பையன் தான் பிறப்பான். அப்பாவே வந்து மகனா பிறப்பாரு. முதல்ல ஆம்பளை பிள்ளை, அதுவும் உங்க அப்பா வந்து பிறப்பாரு. வீடு விளங்குமா? முதல்ல பொம்பளை பிள்ளை தான் பிறக்கணும். அதான் மகாலட்சுமி. உங்க அப்பா வந்து பிறக்கலன்னு யார் அழுதா? ஏமா, எந்த நேரத்துல என்ன பேசணும் உனக்கு தெரியாது? ஏய், முதல்ல பொம்பளை பிள்ளை தானே பிறக்கணும். ஏன் முதல்ல நான் பையனா தானே பிறந்தேன்? வீடு வழங்காம போச்சு. என்ன மூக்க இருக்கிறதுலே நீ முதல்ல காஃபி போட்டு போ. அத்தை, பழமா? இந்த சீசன்ல விலை கம்மியா தானே இருக்கு, அதான் வாங்கிட்டு உன்னை வந்து. காஃபி தானே போட சொன்னேன், போ. வாங்க வாக்கா. உட்காரு. நீ உட்காரு. அப்புறம் டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கக்கா. வீட்டு பிரச்சனை எப்படி போயிட்டு இருக்கு சத்யா? எங்க சுரேஷ், எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்க. வீட்டு மீட்டாச்சு, ஆனா வட்டியும் அசலும் கட்டணும்ல. அதான் சின்னதா ஒரு ஹோட்டல் வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். ஹோட்டலா? என்னக்கா சொல்ற? ஆமா தாரணி, வீட்ல எல்லாருமே ஒன்னா சேர்ந்து முடிவெடுத்திருக்கோம். ஆபீஸ் நேரம் போக மீதி நேரம் சும்மா தானே வீட்ல இருக்கோம். அதான் பாத்திரம், மளிகை சாமான், மத்த திங்ஸ்க்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. உன நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு சத்யா. என்ன சுரேஷ் சொல்ற? கடனை கட்டணும்ன்றதுக்காக எதையும் யோசிக்காம ஹோட்டல் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுவும் சத்யா போஸ்டிங்க்கு. ஏன்
நான் ஃபினிஷிங் ஸ்கூல் படிச்சிருக்கேன். அதுல கேட்டரிங் ஒரு கோர்ஸ் தானே. என்ன சத்யா, வீட்டுக்கு பார்த்து பார்த்து செய்யற, ஆனா உனக்கு எதுவுமே செஞ்சுக்க மாட்டேங்கிற. என்னத்த சொல்றீங்க? உனக்கு சின்னவ தாரணி, அவ உண்டாயிட்டா. ஆனா நீ இன்னும் அப்படியே தானே இருக்க. இல்ல 2 பேரும் ஒரு டாக்டரை பார்த்தா என்ன குறை இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும்ல. அதுக்கு இல்லடா, பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, தங்கச்சி உண்டாயிட்டா அக்கா இன்னும் உண்டாலன்னு தானே பேசுவாங்க. செக் பண்ணா யாருக்கு குறைன்னு தெரிஞ்சு போயிடும்ல. அத்தை சரி விடுங்க, நான் ஏதோ நல்லதை நினைச்சு சொன்னேன். யாரு சந்தோஷமா இருந்தாலும் உனக்கு பிடிக்காது. என்னடா நீ எல்லாத்துக்கும் என் மேலேயே பாருங்க. பிரகாஷ் கிட்டயோ இல்ல சத்யா கிட்டயோ குறை இருக்கலாம்ல. சீக்கிரம் முடிங்க. எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதை முடிச்சிடும். அந்த ஒர்க்கை எப்ப முடிக்க சொன்னேன்? நான் கேட்டுட்டே இருக்கேன், பதில் சொல்லுங்க. இன்னைக்கு ஈவினிங்குள்ள எனக்கு ஃபினிஷ் ஆயிருக்கணும். மேடம், என் பேர் கோமதி. அண்ணா யூனிவர்சிட்டி போகணும், கவுன்சிலிங் இருக்கு. இந்த அட்ரஸ்க்கு எப்படி போகணும்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? என்னம்மா நீ? என்னம்மா என்ன போட்டிருக்கு? என்ன பொண்ணு நீ? லெட்டர் ஒழுங்கா படிச்சு பார்க்க மாட்டியா? நீ அண்ணா யூனிவர்சிட்டின்னு சொல்ற, இதுல அண்ணா கல்ச்சரல் சென்டர்னு போட்டிருக்கு, கீழே கோயம்புத்தூர்னு போட்டிருக்கு. நீ பார்க்கலையா? மேடம் என்ன சொல்றீங்க? என்னமாச்சு? உங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு கோயம்புத்தூர்ல இருக்கிற அண்ணா கல்ச்சரல் சென்டருக்கு தான் போனோம். பை மிஸ்டேக்கா சென்னைக்கு வந்துட்டீங்க. இந்தம்மா. என்னடி இது? நீ தானே சென்னைன்னு சொன்ன? அண்ணா கல்ச்சரல் சென்டர் அண்ணா யூனிவர்சிட்டில இருக்குன்னு வந்துட்டோம்மா. என்னடி இவ்வளவு சாதாரணமா சொல்ற? மதியானம் 3 மணிக்குன்னு சொன்னீங்க. இப்ப எப்படி கோயம்புத்தூர் போவ? போச்சா? எல்லாம் போச்சா? படிச்சு பெரிய ஆள் ஆவன்னு நினைச்சேன், அதுலயும் மண்ணள்ளி போட்டியா? உன் படிப்பு பாலா போச்சா? இப்ப நான் என்னடி பண்ணுவேன்? அம்மா பாருங்கம்மா, மாவட்டத்திலே ஃபர்ஸ்டா வந்திருக்கேன்னு சொன்னாமா, விவரம் தெரியாம மாட்டிக்கிட்டோம். என்னம்மா நீ படிச்ச பொண்ணு தானே, தெளிவா பாத்துக்கலாம்ல. அண்ணா கல்ச்சரல் சென்டர் அண்ணா யூனிவர்சிட்டில இருக்குன்னு தப்பா புரிஞ்சுட்டு வந்துட்டேன் மேடம். டிஸ்ட்ரிக்ட்லயே ஃபர்ஸ்ட் நான் தான் மேடம். இப்ப அழுது என்னடி பிரயோஜனம்? அறிவு கட்டவளே, இப்படி பண்ணிட்டியேடி. ஏண்டி படிச்சிருக்கே, இதெல்லாம் உங்களுக்கு பார்க்க தெரியாது? பாருங்கம்மா. என்னங்க பாக்குறதுக்கே பாவமா இருக்கு. ஏதாவது செய்யணுங்க. டிஸ்ட்ரிக்ட்லயே ஃபர்ஸ்ட் 3 மணிக்கு கவுன்சிலிங்னு போட்டுருக்குங்க. சத்யா, உடனே கோயம்புத்தூர் போறோம்னா பஸ்லயோ ட்ரெயின்லயோ போக முடியாது, ஃப்ளைட்ல தான் போகணும். இரு சத்யா, என் ஃப்ரெண்ட் டிராவல் ஏஜென்சி வச்சிருக்கான், அவன்கிட்ட பேசுறேன். அம்மா இருமா பதறாத. டேய் சந்திரா, நான் தான்டா. சொல்லு மச்சான். டேய், கோயம்புத்தூருக்கு அவசரமா 2 ஃப்ளைட் டிக்கெட் வேணும். இருக்குடா, ஆனா 1 மணி நேரத்துல உள்ள போணும். யாருக்கு? சரி, முதல்ல நான் சொல்ற பேரை நோட் பண்ணிக்க. பேரு கோமதி. கோமதி. வயசு 18. 18. அம்மா உங்க பேரு? சகுந்தலா. 42. டேய், நான் நேர்ல வந்து உனக்கு பணத்தை கொடுத்துறேன். நெட் செக் இன் பண்ணிடு. சரியா? ஓகேடா. தேங்க்ஸ். சத்யா, 1 மணி நேரத்துக்குள்ள ஏர்போர்ட்ல இருக்கும். நீ போய்டு, நான் உங்களை டிராப் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப பிரச்சனை இல்ல, பாத்து போயிட்டு வாங்க. சத்யா பாத்து போ. சரி. ஒண்ணுலம்மா, அழாத, போயிடலாம். அண்ணா, நீங்க செஞ்ச உதவிய உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன்னா. சரி விடு, அழாத. இல்லனா ஃளைட்ல எல்லாம் போய் பழக்கம் இல்லனா, அங்க போய் எப்படி போறதுன்னு தெரியலனா. ஒரு நிமிஷம், என் ஃப்ரெண்ட் சேனல்ல வேலை பார்க்கறான், அவன்கிட்ட பேசுறேன். சொல்றா பிரகாஷ். டேய், எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்டா. என்ன செய்யணும் சொல்றா. அதனால நான் சந்திரா கிட்ட சொல்லி 2 டிக்கெட் புக் பண்ணிட்டேன். இப்போ இவங்கள ஏர்போர்ட் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு என்னன்னா, உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது கோயம்புத்தூர்ல இருந்தா இவங்கள ஏர்போர்ட்ல இருந்து பிக்கப் பண்ணி கல்ச்சரல் சென்டர்ல விடணும். பொண்ணு வர டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்டா. ஃபியூச்சர் விஷயம். நீ ஒன்னும் கவலைப்படாதடா. பொண்ணு பேர் என்னன்னு சொன்ன? பொண்ணு பேர் கோமதி, அம்மா பேர் சகுந்தலா. நீ கவலையே படாதடா. அங்க ஆளுங்க இருக்காங்க, நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். அவங்க வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. சரிடா, தேங்க்ஸ்டா, பாய்டா. அம்மா, 1/2 மணி நேரத்துல கோயம்புத்தூர் போயிடுவீங்க.
போன உடனே அங்க என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு போர்ட்ல உங்க பேரை எழுதி வச்சுட்டு நிப்பான். அங்க போய் சேர்ந்ததும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க, சரியா? கவலைப்படாதீங்க, நீங்க போயிடலாம். என் ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கங்க. அண்ணா நீங்களே போட்டு கொடுங்கண்ணா. இதுல என் ஃபோன் நம்பர் நோட் பண்ணிருக்கேன், போய் சேர்ந்த உடனே ஃபோன் பண்ணுங்க. ஓகேண்ணா. கவலைப்படாதீங்க, போயிடலாம். தம்பி, உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் கோடி புண்ணியம் தம்பி. நாங்க யாரு என்னன்னு தெரியாம எங்களுக்கு இவ்வளவு உதவி பண்றீங்க. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி.